பவன் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது சில விஷயங்களை பற்றி நாம் பேச வேண்டாம், அது மக்கள் அனைவருக்கும் தெரிந்து விட்டது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அடுத்ததாக உலக நாட்டு தலைவர்களின் நாட்டு நடப்புகள் அனைத்தும் மக்களுக்கு திட்டவட்டமாக ஓரளவு புரிந்திருக்கும். அதை பற்றி நமக்கு மாற்று கருத்து அல்ல. இப்பொழுது நாம் அதை பற்றி பேசவும் மாறாக அதிலே சில பல விஷயங்களை குறிப்பிட்டு மக்கள் அதை இணைத்து குரானுடன் பேசுகிறார்கள். அது சம்பந்தமான விஷயங்களை இப்போது நாம் பார்ப்பதற்காக என்னவென்று சொன்னார், பால் என்கிற தெய்வத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு சாத்தானிக் தெய்வம். அதாவது இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சூரத்து ஸாதிலே அழகாக சொல்லிக் கொண்டு வருவாங்க. அதை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இந்த தெய்வத்தை பற்றி இறைவன் கூறும் பொழுது ததுஊன பஅலவ் வ ததரூன அஹ்ஸனல் காலிகீன். ஒரு அழகான வார்த்தை. இறைவனுடைய தூதரான இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை பார்த்து கேட்கக்கூடிய வார்த்தை, ததுஊன, நீங்கள் வணங்குகிறீர்களா, கேட்குகிறீர்களா, பால் என்கிற தெய்வத்திடத்திலே, ததரூன அஹ்ஸனல் காலிகீன், படைப்பாளர்களுக்கு அழகானவன், மிகச் சிறந்தவன், அழகாக படைக்கக்கூடியவன், உங்களை பார்த்து பார்த்து செதுக்கியவன், அப்படிப்பட்ட இறைவனை விட்டுவிட்டு அவனை பாராமுகமாக்கி அவனை ஒரு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு பாடுகளை இந்த தெய்வத்தையா போய் வணங்குறீங்க என்பதாக இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இறைவன் தனது அருள்மறை திருக்குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார்.